தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் உள்தர மேம்பாட்டு அமைப்பும் புதுதில்லி திவ்யா அறக்கட்டளை நிறுவனமும் இணைந்து 3ஆம் ஆண்டாக சகுந்தலா சக்தி தேசிய விருது 2024 வழங்கும் விழா சுப்பிரமணிய பாரதியார் கருத்தரங்கு கூடத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்கள் கல்லூரியில் அமைந்துள்ள கருணா நினைவு தோட்டத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தினர். அங்கு மரக்கன்றுகள் நட்டனர். அதனைத் தொடர்ந்து சுப்பிரமணிய பாரதியார் கருத்தரங்கு கூடத்தில் விருது வழங்கும் விழாவை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். அதன் பிறகு திவ்யா அறக்கட்டளை அலுவலக பெயர் பலகையை திறந்து வைத்தனர். தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் அகிலா தமிழ்த்தாய் வாழ்த்து இசைத்தார். கல்லூரியின் உள்தர மேம்பாட்டு அமைப்பின் இணை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆனந்தலட்சுமி ஹேமலதா வரவேற்புரை வழங்கினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் சசிகாந்தாஸ் தலைமை உரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சிறந்த ஆசிரியர்களுக்கான ரவீந்திரநாத் தாகூர் விருது கூட்டுறவு மேலாண்மை துறை தலைவர் முனைவர் வேலுராஜ், சுற்றுலா மற்றும் பயண மேலாண்மை துறை தலைவர் முனைவர் அண்ணாமலை முருகன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. இந்த ஆண்டின் கல்லூரியின் சிறந்த மாணவராக தேர்வு செய்யப்பட்ட சமூகவியல் துறை மாணவி ஸ்னேகாவுக்கு டாக்டர் APJ அப்துல் கலாம் விருதும், சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான மேஜர் தயான்சந்த் விருது தாவரவியல் துறை மாணவி கிருத்திகாவுக்கும், சிறந்த தேசிய மாணவர் படை வீரருக்கான ஜெனரல் பிபின் ராவத் விருது வணிகவியல் துறை மாணவர் திவாகருக்கும், சிறந்த நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்களுக்கான விருது விலங்கியத்துறை மாணவி விமலாவுக்கும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. நாட்டுப்பண்ணுடன் விருது வழங்கும் விழா இனிதே நிறைவு பெற்றது.